என்னுடைய ஷேக் நாயகம் ஒருத்தர சொன்னதை உங்களுக்கு சொன்னேன். ஒண்ணு இந்த இல்மை ஒப்புக்கொண்டதுக்கு பிறகு இதன்படிக்கு மாறி உங்களுடைய வாழ்க்கை என்ன ஏன்னு கேட்டா பொதுவாகவே ஹதீஸ் ஷரீஃப்லயும் வருது பார்த்துருக்கோம். தாஸ்துமார் இருக்கிறாங்க கேட்டு அந்த இல்மு வந்ததுக்கு பிறகு ஒரு இல்மு வந்துட்டோம், அது அமல தேவை. அதன்படி செயல்பட விரும்பு. அதன்படி நீங்க செயல்படலன்னு சொன்ன அந்த இல்முடைய சிந்தனை இருக்கும், அதாவது அந்த இல்மு ஞாபகம் இருக்கும், அதனுடைய பரக்கத்தில் இருக்கும். அதனால உங்களுக்கு பிரயோஜனம் கிடைக்கும். அதனால ரெண்டுல ஒரு முடிவு செஞ்சு சர்க்கார் நம்மளெல்லாம் கண்டிக்கும் போது அப்படித்தான் சொல்றோம். நம்மளை கண்டிக்கும் போது சர்க்கார் என்ன சொல்றாங்க, ஒண்ணு இந்த இல்மு படிக்க உங்க வாழ்க்கையை மாத்திக்கோங்க, இல்ல நீங்க முந்தி இருந்த லைன்ல இருந்தீங்க. ஏன்னா அதற்கு இருக்கிறாங்க. நாமும் இதுவரைக்கும் எந்த சில பாவங்களை பெருசா விளங்கி இருக்கிறோம், அதுவும் பாவம். ஒரு பாவம் இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா அல்லாஹ் எதை ஹராம்ண்டானோ அதை ஹலால்னு நினைச்சால் அல்ல சொன்னால் காஃபிர். இப்போ ஒரு மனுஷன் ஹராம்னு நினைச்சுக்கிட்டு செய்யறான், அவன் பாவியா இருப்பான், காஃபிரா போவான். ஒரு மனுஷன் ஹராம ஹலால்னு வாதிச்சான், காஃபிரா சட்டம். ஹராம ஹலால்னு சொல்றான், ஹலால ஹராம்னு சொல்றான். எல்லாரும் நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம உலமாக்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு மனுஷன் பாவத்தை பாவம் செய்யும், அல்லாஹ் நாடுனா மன்னிச்சிருவான். அல்லாஹ் நாடுனா மன்னிச்சிருவான், அல்லாஹ் நாடுனா தண்டிக்கவும் செய்யும். ரெண்டு உரிமையும் அல்லாஹ். அதுல யாரும் அல்லாஹ் ஏண்டு கேட்க முடியும், ஏன்னா அல்லாஹ் நீதம் கிடைக்கும். அல்லாஹ்ட்ட அநீதி செய்ய பழக்கம் ஒரு பக்கம். சில பாவங்கள் இருக்கு, அதுல அல்லாஹு தஆலா அடியான வெறுக்கிற மாதிரி ஆக்கி. எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டா, அப்புறம் அந்த அடியான விஷயத்துல மன்னிப்புங்கிற பிரச்சனை இருக்கு, அது அல்லாஹ் தஆலா எடுத்துற. அது எந்த விஷயம்? அந்த ஒரு பாவம் இருக்குங்களே, அது அல்லாஹ்வுடைய ஜாத்துக்கு சம்மதம், உத்தரவுக்கு மாறும். செய்யுங்க செய்யாதீங்கன்னு சொன்ன உத்தரவுகளுக்கு மாறும். அதாவது செய்யாதீங்கன்னு சொன்ன செஞ்சிருப்பீங்க, செய்யுங்கன்னு சொன்னதை செய்யாம விட்டுருப்பீங்க. அப்ப இதுல டிஸ்ஒபீடியன்ஸ், அதவு குறை. அதுல அல்லாஹு தஆலா மன்னிக்கவும் செய்வான், தண்டிக்கவும் செய்வான். மற்றொன்று இருக்குங்களே, அது அல்லாஹ்வுடைய அந்தஸ்துல தலையிடும், அவனுடைய அந்தஸ்து குறைக்க. அது குறைக்கிறதுனா எப்படி? அவனுடைய அந்தஸ்துகளை பிறருக்கு சொந்தப்படும். அதுக்கு பேரு ஷரியத்தின் பாஷையில ஷிர்க், இணை வைக்கிறது. அது அல்லாஹ்வுக்கு வெறுப்பூட்டக்கூடிய செய்யும். அல்லாஹ் செய்யாதேன்னு சொன்ன காரியத்தை செஞ்சான், செய்யுங்கன்னு சொன்ன செய்யாம இருந்துட்டேன். அல்லாஹ் நான்னா மன்னிப்பான், தண்டிப்பான், ரெண்டும் இருக்கு. இது இருக்குங்களே, என்ன வச்சா நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொன்னேன். அப்ப ரொம்ப பயப்படத்தக்க செயல் இது. அந்த இணை பல வகை இருக்கு. எத்தனை வகை இருக்கு? ஹமீசுத்தாஹர் அல்லாஹ்வுடனே இணை வைக்கிறதுல எத்தனை வகை இருக்கு? கவலைப்படாம சொல்லுங்க. இல்ல விரல் நாளா, ஷிர்க்குடைய வகைய நாளா? சரி, நாள் உஷாராயிட்டா அப்படி காமிச்சு அப்படி மடக்குங்க, விளங்கிட்டா? 4 வகை. அதாவது ஒரு வகையான ஷிர்க்கு வெளிப்படையான பகிரங்கமான ஷிர்க், அது காஃபிர்கள் செய்யும். முஸ்லிமான மக்கள் அந்த ஷிர்க் செய்யும். அல்லாஹ் நம்மளை காப்பாத்தி திருக்கலிமா நம்ம நசிபாக்கி, அல்லாஹ் ஒருவனை தவிர வணக்கத்துக்கு தெய்வம் வேற இல்லைன்னு நம்மளை காப்பாத்தி. ஒரு வகையான ஷிர்க் இருக்கு, அது கொஞ்சம் மறைஞ்சு. அது என்ன? லாப நஷ்டங்கள், நல்லது கெட்டது நிகழ்வு, சிருஷ்டிகளை பார்க்க, அந்த சிருஷ்டிகள் பக்கம் சாட்டு, சிருஷ்டிகள் பேர்ல போடும், அல்லாஹ்வை மறக்க. அல்லாஹ்வுக்கு அதுல சம்பந்தம் இருக்கு
அவனை கொண்டு தான் இந்த கஷ்டம் வந்திருக்கு. அல்லாவுடைய நாட்டம் இல்லாம திட்டம் இல்லாம இந்த கஷ்டம் என்ன அணுக இல்லைங்கிற உணர்வு எடுபட்டு போய் அதனால தான் இதனால தாண்டி சிருஷ்டிகள் பேர்லையே அதுல நாம முங்கி போயிருக்கிறோம். இதை விட்டு வெளியேறதுக்கு வயசு கிடையாது. இந்த ஒரு சிறுக்கு இது பகிரங்கமான சிறுக்குக்கு அடுத்த சிறு. ஏன்னா நம்மளுடைய சகஜமான வாழ்க்கையில அது சிறு பிராயத்திலிருந்து ஊறி போச்சு. வந்தேன், வெயில் நேரமா இருந்துச்சு, பஸ் விட்டு இறங்கினேன், வறட்சியா இருந்துச்சு, ஒரு சர்பத்து போட்டாங்க, அன்னாரி சர்பத்து. அதை விட அநியாயக்கார பயம் எலுமிச்சம் பார்த்தீங்கன்னா 4 சொட்டு கொடுத்தான். குடிச்சனுங்களும் அவ்வளவுதான். அதுல இருந்து குடிச்சது தான் சனியை முடிச்ச மாதிரி சொல்றோம். இப்ப அந்த அந்த கஷ்டம் வந்ததுக்கு எதுக்கல பழி போட்டு அந்த 4 சொட்டு எலுமிச்சம் பழத்துக்கு அப்ப அது எல்லாம் சம்மந்தம் இல்லாம ஆகிட்டோம். கொஞ்சம் தவறுதல்ல காலங்கத்துல எழுநீர் குடிக்கணும். 11 மணி வெயில குடிச்சிட்டு உடனே பரங்க மண்ட கணத்துக்குச்சு போச்சு வந்துச்சு. இது டைம் இருக்கு, ஏங்க டைம் இருக்கு, நான் ஒண்ணு சுத்தமாயிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா சேகநாயகத்துக்கு நான் காலை நக்கன பறக்கத்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரி வாயில சொல்லு வந்துட்டாலும் அப்புறம் நான் இஸ்திக்ஃபார் ஓதிக்கிறேன். யாரெல்லாம் அதை சிருஷ்டிகள் பேர்ல சாட்டி விட்டேங்கிறப்ப அது உனக்கு வெறுப்பூட்ட செயலாச்சு சிறுக்கு, என்னை மன்னிச்சிடல. உன்னுடைய நாட்ட திட்டம் இல்லாம இப்படி ஆக முடியாது. ஒரு மாறிக்கிறேன், நீங்களும் அப்படி மாறிக்கணும்னு சொல்றீங்க. இந்த சிறுக்கு எடுப்படுறதுக்கே வயசு போயிடும். இதுக்கு அப்பால அடுத்த 2 சிறு, அது இதுக்கு அப்பால இதை கடக்கிறது தான் பெரிய கனவாய். இதுக்கு பேரு தரீக்கத்துடைய சிறுக்குன்னு சொல்லுவோம். சிறுக்கே ஹஃபீன்னு சொல்லுவோம், மறைவான சிறுக்கு. அருமநாயகமும் என்னுடைய உம்மத்துல நான் அந்த மறைவான சிறுக்கு ரொம்ப பயப்படுறேன் உம்மத்து விஷயம். ஏன்னா உம்மத்து அதுல சிக்கிக்குவாங்க பயம் அருமநாயகத்துக்கு இருந்துச்சு. நிச்சயமா அதுல தான் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல அது அல்லாஹ் பக்கம் நம்ம சிந்தனை போறது. ஏன் போறது இல்ல? அல்லாஹ்வுடைய திக்ருக்கு வரும், அல்லாஹ் பத்தி சிந்தனைக்கு வரும். அதனால அதன் பக்கம் அது போகும். இந்த ஷிர்க் நம்ம செய்ய செய்ய இந்த ஷிர்க்குள்ள தண்டனை என்ன சொல்லுங்க? இது அதாவது லாப நஷ்டங்களை அல்லாஹ் அளவுல சேர்க்காம சிருஷ்டிகள் பேர்லயே போட்டுக்கிட்டு இருப்பாங்க அவர் அடியான். அந்த மாதிரி அடியானுக்கு அல்லாஹு தாலா அவன் பேர்ல வருத்தப்பட்டு அவன் பேர்ல வெறுப்படையும் போது என்ன அவனுக்கு தண்டனை என்ன கொடுக்குறாங்க? தரீக்கத்துடைய அடிப்படை. அதாவது அல்லாஹ்வை நெருங்குவதற்கு உண்டான படித்தரங்கள் இருக்கு பாருங்க, தரஜாத்து, அது அல்லாஹ் தடுக்கும். மானே தரஜாத்தே குறும்பு சொல்லும், அல்லாஹ்வை நெருங்குவதற்கு உண்டான படித்தரங்கள். அதாவது இப்படிப்பட்ட அகபு குருவான அடியான தன் சமீபத்தில் அல்ல வரவும் தன்னுடைய முடுகுதல் அவனுக்கு நசீபாக. அதனுடைய உள்கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு அடுத்த ஷிர்க்குல தான் அல்லாஹ்வுடைய குர்பை விட்டு தூரமாக இருக்கு. அந்த ஷிர்க்குல முங்கிக்குவான் சுத்தமா. இந்த ஷிர்க்கை விட்டு தப்பாதவன் அடுத்த ஷிர்க்குல முங்கி கிடக்கும். அதுக்குதான் மானே தரஜாத்தை குர்பு. இப்ப அதனால உங்களிடத்துல வேண்டுகோள் என்ன? ஒண்ணும் இந்த இல்மு படிக்க வாழ்க்கையை மாத்தி என்ன, இது உண்மைதான். இந்த இல்முல சந்தேகம் இருக்கு. இந்த இல்மு படிக்கு நம்மளை சோதிக்கிறதுக்காகத்தான் அல்லாஹு தாலா இந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாக்குறான். இப்படி நம்ம கஷ்ட நஷ்டங்கள் வருது, லாபங்கள் வருது என்று அல்லாஹ் பக்கம் நம்ம கவனத்தை ஈர்க்கத்தான் அல்லாஹ் இப்படி செய்யறான் என்ற உணர்வை கொண்டு வா. இல்ல முந்தி இருந்த மாதிரி பேசாம இருந்தது. காலமால தஸ்பி ஓதிக்கிட்டு 300 தஸ்பி காலமால ஓட சொல்லுவாங்க. அல்லாஹ் அல்லாண்டு போயிட்டே இருக்கு, பேச்சு வேறு. பதவியும் பெருசா வேணும்னு சொன்னா அதுக்குள்ள கொஞ்சம் சிரமங்களையும் தாங்கித்தான். துனியாவுடைய பதவிகளுக்கு மனுஷன் எவ்வளவு அர்ப்பணம் ஆயிடும். இது அல்லாஹ்வுடைய சமூகத்தில் அடையிற பதவிகள் சொன்னது விளையாட்டு. முந்தி அதில் தான் டெஸ்ட் பண்ணுவோம் அடியா. என்ன சொல்ற இல்ல நம்ம பழக்கத்துல இருக்கா இல்லை, அது எல்லாரோட நாம் முங்கி போயிருக்கோம். சக்கரை ஆஸ்பத்திரியில கொண்டு வச்சு அந்த ஷிர்க்கு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தாங்க. இது கேஸ் அது கேஸ்ன்னு சொன்னதெல்லாம் இப்ப விடக்கூடாது. இப்படி நம்ம அல்லாஹ் தரம் பேசி அது ஷேഖனே அதுல தவச்சு அல்லாஹால கொஞ்சம் கொஞ்சமா அப்படி சிந்தனை. தயிர் திங்கவே மாட்டேன், இப்ப தயிர் இல்லாம சோறு திக்கிறது பயம். அது பார்த்தாலே முதல்ல கொண்டாந்து இங்க கொடுக்கும் சக்கரை ஆஸ்பத்திரியில கொஞ்சோண்டு அப்படி ஊற்றி பார்த்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், அடுத்தவங்கள்ட்ட தள்ளி அது கட்டணும். ஜாதகம் வந்து அவங்களுக்கு மட்டும் நான் தண்டை காப்பாத்திக்கிறேன். இப்படி எல்லாம் செஞ்சு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா புத்தி படிச்சு வினாடிக்கு வினாடி தௌபா செய்ய வேண்டியது. பாவங்கள் 2 வகை. ஒன்னும்
அல்லாவுடைய ஏவலை கைவிடும் அல்லது விலக்கப்பட்ட பாவ காரியங்களில் ஈடுபடும். அது விஷயத்துல அல்லாஹ் நாடனா மன்னிப்பான், நாடனா தண்டிப்பான். என் ஷேக் நாயகம் ஒருத்தர் சொல்லும் போது, அரே ये पोते करते से गुनाह है, छोड़ फैदिशन, ये पोते करते से गुनाह है அப்படின்னா அதை லேசா சொன்னாங்கன்னு அர்த்தம். அதாவது மார்க்க ஞானம் மற்ற மக்கள் செய்யக்கூடிய தவஜோ பகைருங்கிற பாவம் இருக்கு. அதாவது லாப நஷ்டத்தை அல்லாஹ் தான் கொடுக்குறான். அணுவளவு லாபமும் நஷ்டமும் அல்லாஹ்வுடைய நாட்ட திட்டம் இல்லாம, அவனுடைய சம்பந்தம் இல்லாம, ஈடுபாடு இல்லாம சிருஷ்டிகள் சுயமாக கொடுக்குதுங்கிற உணவு ஷிர்க் இருக்கு. ஏ குனாஹ நிஃபரத், அல்லாஹ்வை வெறுப்பதற்குள்ள பாவம் இது. அதுல நீ தெளிவாக ஒரு உதாரணம் என்ன சார், நீங்க டேப்ல பதிவு செய்யும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்போ கேள்வி ஹக்கீம் ஃபைசி. ஹக்கீம் ஃபைசி ஒரு மனுஷன் பாவகாரியம், ஒரு மனுஷன் பாவகாரியம் செய்யறான். அந்த செஞ்ச பாவத்தை நினைச்சே பயப்படும், அதை நினைச்சு அழுகு, அதை நினைச்சு தௌபா செய்ய, இவ்வளவு செய்ய. ஆனா அவன் என்ன செய்யல, அல்லாஹ்வை மறந்துட்டான். இது உங்களுக்கு சொல்லக்கூடாது பேச்சு, தஜல்லி ஆகுது. ஏன்னா அதை நீங்க நஃப்ஸில் போட்டா வீணா போகுது. அல்லாஹ் உங்களை எல்லாரையும், உங்களை என்னையும் எல்லாம் பாதுகாப்பாங்க. சரி, அது வேற உதாரணம் சொல்றேன். என்ன வழிகட்டு போகும் கூட லாப நஷ்டம் ரெண்டும் அல்லா பக்கம் சொல்லி சேர்க்கணும். சிருஷ்டிகளுடைய சம்பந்தத்தை எடுக்கணும். அது நேற்று போயிட்டு வரும்போதே நம்ம அப்படி லைஸா பேசிக்கிட்டோம். எத்தனை ஒரு உதாரணம் சொல்றேன். அதாவது கொஞ்சம் உங்க டேப்ல வர்றதுனால யோசிக்கும், கல்வில வச்சுக்கிட்டா பயப்படும். ஒரு மனுஷன் ஜினா செஞ்சுட்டான், அல்லாஹ் காப்பாற்றணும், முஸ்லிம்கள் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு மனுஷன் ஜினா செஞ்சுட்டான், ஷரியத்துல தண்டனை என்ன இருக்கு? கல்யாணம் ஆகாத மனுஷனா இருந்தா, முஸ்லிம்னா அரசர் இருந்தா, சவுதியில இருக்கிற மாதிரி இருந்தா, கல்யாணம் ஆகாத மனுஷனா இருந்தா சவுக்கு அடிப்பாங்க, ஹதடி அடிப்பாங்க 100 அடி. திருமணமாகி நிக்கா செஞ்சிருந்தா, அதுக்கு பிறகு இப்படி தவறு செஞ்சிருந்தா, கல்லால் அடிச்சு அவன் உயிர் பிரியிற வரைக்கும் சாவடிச்சு ரஜம் இருக்கு. இந்த தண்டனை வந்து தப்ப முடியும். கலீஃபத்துல் முஸ்லிமினுடைய ஆட்சி இருந்தா தண்டனை வந்து தப்ப முடியாது. ஆனா அந்த மனுஷன் இந்த தவறு என்னவோ நான் தான் செஞ்சேன். ஆனா இந்த தவறு நான் செஞ்சது என்னுடைய முட்டாள்கள், ஜஹாலத், அறிவின் மதியும் எல்லாம் வளர்க்கும். அதே நேரத்தில் அல்லாஹ் இடத்துல அணுகும் போது, அல்லாஹ் என்னுடைய இந்த பாவத்தை நீ மன்னிச்சுக்கோ, கருணைக்கு உன்னுடைய குவத்தை நான் துர்பரியோகம் செஞ்சுட்டேன், உன்னுடைய குவத்து இல்லாம இந்த செயல் நான் செய்கிறேன், உன்னுடைய குவத்தை கொண்டு இப்படி உனக்கு பிரியமில்லாத, உனக்கு வெறுப்பூட்டக்கூடிய ஒரு செயலை செஞ்சு விட்டாங்க. சொல்லி தர பிடிச்சு சாதா மனுஷன் சும்மா அழுகுறோம், யாரெல்லாம் இப்படி ஒரு பாவத்தை நான் செஞ்சுட்டே என்ன மன்னிச்சிடலாம், கருணை காட்டலாம் பேச்சு. ஒரு மனுஷன் கொஞ்சம் மேல் மிச்சமா என்ன செய்து சொல்லும், யாரெல்லாம் நீ எனக்கு ஒரு குவத்து கொடுத்து உன்னை வழக்க வழிபாடுகளுக்கு நல்லதை செய்யறதுக்காக கொடுத்துட, கெட்டதை செய்யறதை நீ தடுத்திருக்க, உன்னுடைய உத்தரவு மீறி, தட உத்தரவு மீறி நீ கொடுத்த குவத்தை கொண்டு, நீ கொடுத்த சகல விதமான சௌபாகிய சவக வசதிகளை வச்சு உனக்கே நான் துரோகம் செஞ்சுட்டேன்ல. நிச்சயமாக அதுல என்னுடைய சம்பந்தம், செஞ்ச தவறு நான். ஆனா அதுல உன் குவத்தை நான் பயன்படுத்த தவறு செஞ்சுட்டு என்ன மன்னிச்சு அல்லாட சொல்ல. சீக்கிரம் மன்னிப்பு இந்த அடியான கிடைச்சிடும். ஏன் கிடைக்குது? பாபா இவன் தன்னை நிரம்பராதின்னு சொல்லலம்மா, உன் குவத்தை கொண்டு தான் நான் செஞ்சிடப்பே, அதனால என்ன மன்னிச்சிருந்தீங்க சொன்னாங்க. உன்னுடைய குவத்தை நான் துருப்பறையும் செஞ்சுட்டேன். அதுல அவன் எந்த தௌஹீதை சரிப்படுத்துறான்?
நாம இந்த பாவத்துல செலவு செஞ்ச பின்பற்று நிச்சயமா அது அல்லாஹ் கொடுக்கும். அவன் இல்லாம, அவனுடைய குவத்தை இல்லாம இந்த பாவத்தை நம்ம செய்ய முடியாது. ஆனா அவன் இந்த குவத்தை கொடுத்தது பாவத்தை செய்யறதுக்காக அல்ல.